வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணினா மறக்காம போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க இன்றைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 6 எ சர்ப்ரைசிங் சேலஞ்ச். எபிசோடோட ஸ்டார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கான் தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறான். நிஜமே அவன் என் கழுத்து பிடிச்சோடனே எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா. நான் அவங்ககிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் ஓடவே முடியல. ஆனால் ஏன்னு எனக்கே தெரியல. இருந்தாலுமே எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது தெரியுமா. எனக்கு ரொம்பவே வித்தியாசமான ஃபீலிங் இருந்தது. அதனால் அதை நான் என்னென்ன இன்னும் ஆராய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் 2க்கு வந்துட்டாங்க. ஃபேஸ் 2 வாசலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மூச்சை நின்றுட்டே இருக்கிறாங்க. அடடா, நம்ம எல்லாருமே டைமிங்க்கு வந்துட்டு நம்ம இருக்குது. இப்போ லியோரியோ எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹிசோகா நின்றுட்டே இருக்கிறான். அங்கே இருக்கிறான் ஒரு ஃப்ரெண்டு. அப்படிங்கும்போது ஒரு ஓரத்தில் படுக்க வச்சுட்டு இருக்கிறா லியோரியாவை. எனக்கு என்னடா ஆச்சு, நான் எங்கடா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை. இவனுக்கு எல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இவன்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறப்பிக்க சொல்கிறான். அதே சமயத்தில் கிலோ இருந்துக்கிட்டு கான் ஒரு வழியே நீ வந்துட்டியா, நீ வரமாட்டேன்னு நினச்சேன், நீ தோற்று போயிருப்பின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நான் வந்து லியோரியோட வாசனை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னதான் வாசனை கண்டுபிடிச்சி வந்துட்டியா, நீ உண்மையிலேயே வித்தியாசமான வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிலோவை பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு வழியே நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் 2க்கு வந்துட்டீங்க. இதோட நான் வந்து என்னோடய பாதையை முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஃபேஸ் 2 இந்த விஸ்கா ஃபாரஸ்ட்டில் தான் உங்களோட அடுத்த போட்டி நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு டப்புன்னு அப்படின்னு நடந்து போயிட்டுருக்காப்புல. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 148 அப்ளிகன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாருமே இந்த காட்டுக்குள்ளே அப்படி போகிறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. அப்பேற்பட்ட கோட்டைக்கு முன்னாடி பெருசாக ஒருத்தன் இருக்கிற இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டுகிட்டே இருக்கிறா. ஸோ என் பேர் தான் மென்ச்சி, இவன் பேர் புகாரா. ஸோ நாங்கள் 2 பேர் தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஹண்டர் ஆகணும் தானே வந்திருக்கீங்க. இந்த ரவுண்டு உங்களுக்கு ஹண்டர் ஆகிறதுக்கான அடுத்த ரவுண்டு ஃபேஸ் 2. ஸோ ஃபேஸ் 2க்கு உங்களுக்கு நானும் இவனும் தான் எக்ஸாமினரு. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டோடோங்கிற ஒருத்தர் குண்டா இருப்பான் பார்த்தீங்களா. அவன் வந்து டப்புன்னு கேட்க நாங்கள் ஒரு கார்மெண்ட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. கார்மெண்ட் ஹண்டர்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டால் ஸோ அவங்க வந்து சுவைக்காகவே வேட்டையாடுறவங்க. இதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே குலுங்கி சிரிச்சுக்கிறாங்க. அங்கே படுறா சுவைக்காக வேட்டையாடுறவங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை அப்படியே கலைச்சிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மீசக்கார மரத்தில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்க எல்லாருமே வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு போட்டி இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மீசக்கார வந்து பேசிட்டே இருக்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா மென்ச்சிக்கு செமையான கோவம் வருது. சரி, போட்டி இப்போ ஆரம்பிச்சிடலாம். இங்கே போட்டி நடக்க போகிறது என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல புகாராங்கிறவன் கால் எடுத்து வைக்க உங்களோட போட்டி என்னென்னா இங்கே சமைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். என்னது சமைக்கிறதா? ஏன்டா சமைக்கிறக்கா நாங்களாம் இங்கே வந்து ஹண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். சரி சமையல் எப்படி பண்ணுன்னு சொல்லி கழுது அதையும் பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அசால்ட்டாக வந்து பேசிகிட்டே இருக்க. ஸோ இன்றைக்கான சமையலில் முக்கியமான டிஷ் என்ன இருக்கணும்னா போர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பன்னியா? அந்த பன்னி இங்கேங்க நாங்கள் எங்கே போய் தேடுறது அப்படிங்கிறாங்க. பன்னி காட்டுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது, போய் அந்த பன்னி வேட்டையாடிட்டு அதில் வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே கும்பலாக அப்படியே ஓடி போயிட்டாங்க. என்னடா அது, நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு பண்ணின்ட்ட எதுவுமே சொல்லாமல் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பண்ணிக்கிட்டு இவங்க எப்படியும் சாகாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புகாரை வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே குட்டி பண்ணி எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு மூலையில் தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம டீம் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா பண்ணி தேடிட்டே இருக்கிறாங்க. இங்கே திடீர்னு சறுக்கு மரமாக இருக்குது. அந்த மலையில இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா சறுக்கி கீழே விழுகிறாங்க. கான் முன்னாடி போயிட்டு இருக்கிறான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா கிலோவா அவனை முட்டி நின்றுட்டான். அப்படியே நம்ம எல்லாருமே பண்ணி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியை பார்த்தா புல்லு திங்கிற பண்ணி இல்லைங்க, அது மற்ற விலங்குகளை வேட்டையாடுற பண்ணி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கார்னிவோரஸ் அனிமல், அதாவது மற்ற விலங்குகளையும் சாப்பிட்டு இது உயிர் வாழும். இவங்க பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அப்படியே பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பண்ணி வருது, ஓடுங்கடான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 பேராட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி ஓடி வாங்கன்னு பார்த்தா அந்த பண்ணிகளை பார்த்துட்டு இவங்களும் கதறி ஓடிட்டு இருக்கிறானுங்க. அந்த பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்த முட்டி தூக்கிச்சு. இந்த கிரேட் ஸ்டாம்புங்கிற சொல்கிற இந்த பண்ணிக்கிட்ட நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுங்களோட மூக்கு ஒரே கொம்பு மாதிரி இருக்கும். அந்த கொம்புக்கிட்ட எவனாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே இது கூட தண்ணி நசுங்கி சாக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு புகாரை சொல்லிகிட்டே இருக்கிறான். நீங்கள் என்ன தான் அட்டாக் பண்ணாலுமே அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணியோட மூக்கு எல்லாமே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்றுமே முடியல. ஸோ எல்லாருமே அட்டாக் பண்ணாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றுமே அட்டாக் பண்ண முடியல. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கான் அட்டாக் பண்ணுறக்கு ஒரு பண்ணி போய் அந்த மரத்துலேயே முட்டை அங்கே இருக்கிற பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட நெத்திலே வந்து விழுகுது. நெத்தியில் விழுந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி கத்துது. அதோட மூக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வளையிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இதை விஷயமா அதோட நெத்தி தான் இதோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் நெத்திலே ஒரு போடுறாங்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இதோட வீக்னஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட நெத்தி தான்டா அதோட வீக்னஸ் அப்படின்னு. சரி எல்லாருமே அதே போட்டு தருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா கும்பலுமே சேர்ந்து பண்ணி அப்படியே நெத்திலே போடுன்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணி வேட்டையாடிட்டாங்க. ஏன்னா அதோட வீக் பாயிண்ட் தெரிஞ்ச உடனே திடீர்னு அந்த இடத்துல எப்படியோ செத்துருப்பானுங்கன்னு நினச்சிட்டு புகாரா நினச்சிட்டே இருப்பான். அந்த இடத்துல புகை மூட்டமாக இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏகப்பட்ட பண்ணிகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி
அப்படியே அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு டக்குன்னு அப்படியே கிரில்ல அப்படியே செட் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பன்னி பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்புலேயே வாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பன்னி எப்படி பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது ஒன்றும் ஈஸியான டெஸ்ட் இல்லை, இனிமேல் தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணி சமைச்சிட்டு வந்தோடனே இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டோடோங்கிறவன் சாப்பாடு கொடுத்த உடனே இந்த சாப்பாடு நல்லா வெல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவப்பாட்டுக்கு தூக்கி போட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா புகாரா சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்ட்டான். எதுக்கு என் சாப்பாடு நல்லா நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மென்ச்சிட்ட கேட்கும்போது உன் சாப்பாடு வெளியே உண்மையிலேயே ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கா, உள்ள வேக வேலடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுறான். இங்கே நம்ம மொட்டை மாமா இருப்பார் பார்த்தீங்களா, அவரும் பார்த்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு நல்லா இல்லை, உள்ள வேகவே இல்லை, ஆனால் வெளியே இப்படி கருகுன்னு வந்துருக்குது, நல்லா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறா. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வராங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா வேலை வேகவே இல்லை, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துரத்தி விட்டுறா. இதை பார்த்தா நம்ம கேங்க அவங்க ப்ரெசன்டேஷன் எதிர்பார்க்குறாங்கடா அப்படின்னா நாம் ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குராபி கேட்ட ஒரு ஐடியா வர இவங்க பார்த்தீங்கன்னா பண்ணி எப்படி டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் வைக்கிறாங்க. சும்மா இருக்கிற பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி நட்டுட்டு இதாங்க இதே என்னோட கொடி நாட்டு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறான். ஏன்டா இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு மென்ச்சி தூக்கி போடுறான். ஐயோ சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புகூரை வந்து தூக்கி பிடிச்சிட்டான். சரி இந்தாங்க என்னோட பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் மாதிரி ஒரு ஸ்டைலில் குராப்பிக்க சாப்பாடு தரா. இருந்தாலுமே இது நல்லா தான் இருக்குது, ஆனால் இது ரொம்பவே மோசமாக இருக்குது. அந்த 403வது ஒருத்தர் கொடுத்தான் பார்த்தியா முன்னாடி, அவனோட பண்ணி கூட சூப்பராக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ச்சி தூக்கி கூட புகாரை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். உனக்கு சாப்பாடு டிஸ்குவாலிஃபைடாக போட அப்படிங்கிறாங்க. ஐயோ ஏன் சாப்பாடை விட உன் சாப்பாடு ரொம்பவே கேவலமாக இருக்குதா, அந்த அம்மா அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட பனியை புகாரை பார்த்தீங்கன்னா அப்படி மென்று முழுங்கிட்டு இருக்கிறாங்க. சே அவ்வளோதான் இந்த போட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே யாருமே குவாலிஃபை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ச்சி பேசிகிட்டே இருக்கிறா. இங்கே டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீசக்கார இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறாப்புல, அவ்வளோதான் மறுபடியும் அவள் எப்படி காரியம் பண்ணிட்டா, நம்ம ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நான் கீழே இறங்கித்தான் ஆகணும் மாட்டேறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காப்பி கொடுத்தாலையும் பேச இந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா நான் கீழே இறங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இறங்குறாப்புல. ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டீங்க, அவ்வளோதான் நீங்கள் இனிமேல் அடுத்த வருஷம் தான் வந்தாங்கன்னு அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நான் ஒரு பிளாக் லிஸ்ட் ஹண்டர் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சமையல் பண்ணுறதுக்கு எல்லாம் தோத்துட்டா அவ்வளோதான் நான் டென்ஷன் ஆயிடுவேன், நான் வந்து ஹண்டர் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் நீ ஒரு சமையல்காரி ஹண்ட்ரு, நான் வந்தெல்லாம் நீ சொல்லி நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட வந்து பேசிகிட்டே இருக்கிறான். ஓ அப்படியே விஷயம் அப்படின்னு அந்த சமையல்கார ஹண்டர் கிட்ட தான் நீங்கள் எல்லாருமே தோற்று பார்க்க போகிறீங்க, நீங்கள் எல்லாருமே அடுத்த வருஷம் வந்து வேலையை பாருங்கடா கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க பேசிகிட்டே இருக்க பண்ணி யார் சமைச்சேன்னா இவளுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டமாக சொல்கிறப்பல என்ன தைரியம் உனக்கு, பண்ணி யார் சமைச்சேன் ஒழுங்கு மரியாதையாக பண்ணி சமைச்சு கொடுத்துருந்தா நான் பாட்டுக்கு 7 இருந்திருப்பேன்ல, இப்போ நீ இப்படி பண்ணுறதுனால தான் நான் இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ச்சி கத்திட்டே இருக்கிறா. அவரோட சாப்பாட்டுக்கு சமைச்சு கொடுக்குற அளவுக்கு இங்கே ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி புகாரை பேசிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி நீங்கள் எல்லாருமே டிஸ்குவாலிஃபை ஆகிறீங்க அப்படிங்கிறாங்க. டோடோவுக்கு இது பிடிக்கவே இல்லை. பைத்தியகாரியை நீயே ஒரு கவர்மெண்ட் ஹண்டர், நீயே எனக்கு இவ்வளோ ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு பிளாக் லிஸ்ட் ஹண்டர் ஆகணும், நான் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறான். ஓ அப்படியா, அப்போ அந்த கவர்மெண்ட் ஹண்டர் தான் உன்னை இப்போ இந்த வள டிஸ்குவாலிஃபை பண்ணுறான், நீ இங்கிருந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டோடோ பார்த்தீங்கன்னா அடிக்க வரான் மென்ச்சியை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர் இருந்துட்டு தட்டி விட்டுறான். தட்டி விட்டு அடுத்த செகண்ட் அங்கே இருக்கிற கோட்டையில் பட்டு கீழே விழுக்கிறான். ஏன்டா அவனை தட்டி விட்டேன், நான் உன்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் அவனை தட்டி விடலன்னு நீ அவனை கொன்றுப்ப மென்ச்சி அப்படின்னு சொல்லி போரை பேசிகிட்டே இருக்கிறான். அவன் கத்தி ஏகப்பட்ட கத்தி எல்லாமே கையில் ஊற்றி வித்த கட்டிகிட்டு இருக்க. சரி நீங்கள் எல்லாருமே ஹண்டர்ஸ் தானே, ஹண்டர்ஸாக இருந்தால் ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆகணும்ல, நீங்கள் உங்கள் சாப்பாடை வெறும் பண்ணி அப்படியே பச்சையாக வேவிச்சு மட்டும் கொடுத்தீங்களே தவிர வேறு எதுவுமே செஞ்சு கொடுக்க வேண்டிய, ஏதாவது புதுசாக செஞ்சு கொடுத்தது நான் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ச்சி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அதே சமயத்தில் அங்கே ஒரு ஏர் ஹெலிகாப்டர்ட்ட வந்துட்டு இருக்குது. அந்த ஏர் பலூனில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஹண்டர் எக்ஸாம் நடத்துறதுக்கான சிம்பிள் அங்கே இருக்குது. அந்த இடத்துல வந்து டப்புன்னு ஒரு வயசானவர் வந்து குதிக்கிறாப்பட்டு யார் அந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்குன்னு ஒரு கமிஷன் இருப்பாங்கல்ல, ஸோ இவர் தான் இந்த சேர்மன் கமிஷனை சேர்ந்தவர், இவரோட பேர் தான் நெட்டரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டர் எக்ஸாமோட சேர்மனை வந்து காட்டுறாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ யாரையுமே செலக்ட் பண்ணல, உன்னோட கெட்ட பழக்கத்தினால இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏன்னா நான் சொன்னது கரெக்டு தானே மென்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டோரை கேட்க, ஆமாம் அவங்க வந்து என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க, ஏன்னா கவர்மெண்ட் ஹண்டர்ஸ்னால் அவங்க ரொம்பவே கேவலமானவன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. வேணா எனக்கு ரிசைன் கூட பண்ணிக்கங்க, ஏன்னா அவங்க ரொம்பவே சீண்டி பார்த்துறானுங்க, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ச்சி பேசிகிட்டே இருக்கிறான். இருந்தாலுமே என்ன மனுஷனுங்க சேர்மேன், என்ன ரிசைன் பண்ணுறேன்னா கூட பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ச்சி பேசிகிட்டே இருக்கிறான். உன்னை ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ் 2க்கு ஆளை யாரை போடுறது, ஃபேஸ் 2ல் இதுக்கு மேலே புது ஆளை போட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே வேலையை முடிஞ்சிடும். வேணா இன்னொரு ஐடியா இருக்குது என்கிட்ட, நீ வேணா இவங்களோட சேர்ந்து சமைச்சு பாரு, உன்னோட சமையல் திறமை இவங்ககிட்ட காட்டிட்டு இவங்க எல்லாருமே பொத்திட்டு இருப்பாங்கல்ல, ஸோ உன்னோட சமையல் திறமை இவங்ககிட்ட காட்டு, அடுத்த தடவை இவங்க கூட சேர்ந்து நீயும் போட்டி போட அப்படிங்கிறாங்க. அற்புதமான ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் நடக்க போகிற போட்டியோட முக்கிய இன்க்ரீடியன்ட் என்னென்னா எக்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி எங்களை அந்த ஸ்பிளிட் மவுண்டனுக்கு உங்களால் கூட்டிகிட்டு போக முடியுமோ உங்கள் ஏர்க்ராஃப்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ச்சி கேட்டோன்னே அங்கே போய் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டோரோவோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸ்பிளிட் மவுண்டனுக்குள்ளே போனானே தான் தெரியுது, அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புலவு மாதிரி இருக்குது. அந்த பிளவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்பிளிட் மவுண்டனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, நம்ம பாயில்டு எக்கு எடுக்க வந்திருக்கிறோம், முதல்ல நம்மளுக்கு முட்டை வேணும்ல, அதனால் இந்த முட்டை எடுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா
ஸ்பைடர்ஸ் வெப் இருக்கும்ல, அந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முட்டை இருக்குது. அந்த ஸ்பைடர் விடுற முட்டையை இது வந்து வலையை வச்சு சுற்றி வச்சுருக்கோம். அதனால் மற்ற விலங்குகள் வந்து எதையுமே இது கொத்தாமல் இருக்கும், எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வலைக்குள்ளே நாங்கள் இறங்கி அந்த முட்டை எடுக்கணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, நாங்கள் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோடோ பேசிகிட்டே இருக்க. அதில் பேசவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து மென்சி குதிச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பு வந்து கையிலே பிடிச்சிக்கிட்டா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவன் மொட்டை மாதிரி இருக்குது, எய்ம் வச்சுக்கிட்டா. அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுமை காக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவளே பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே பள்ளத்தில் வந்து கீழே விழுந்துட்டா. என்னங்க இது, அவள் அப்படியே கீழே விழுந்துட்டா, அவ்வளோதான் அவள் செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியமாக வாய்ப்பு வந்துட்டு இருக்க. ஐயோ அநியாயமாக ஒரு அழகான போட்டு செத்து போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ள அவளை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு காற்று மாதிரி தூக்கிட்டு வந்து அப்படியே மேலே வச்சிருச்சு. என்னது பார்க்கறக்கே செமையாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவை காணும் சொல்லிட்டு இருக்காங்க. மென்சி பறந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே இப்போ சின்ன வயசுலேயே பறக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு காற்றமைப்பு இந்த மலையில் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே இறங்கி போய் மொட்டை எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்சி கேட்க, நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கானோட டீம் பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டாங்க. இவங்க குதிக்கிறது பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா குதிச்சிட்டாங்க. இருங்கடா நான் முழுசாக சொல்லி முடிக்கிறக்குள்ளே எதுக்கடா குதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்சி சொல்லிட்டு இருக்க. ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வலையிலே விழுந்துட்டாங்க. ஸோ நான் அந்த முட்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முட்டை எடுத்தோடனே டப்புன்னு அப்படி கீழே விழுந்துட்டான், மேலே வரவே இல்லை. என்னடா அவன் அப்படி கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த காற்று கொஞ்ச நேரம் கழிச்சு அடிக்க மாட்டேங்குது, நான் அந்த வாசனையை வச்சு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க எத்தனை பேர் தொங்கிட்டு இருப்பாங்களா, வலை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட வெயிட் தாங்க முடியாமல் வலை வந்துகிட்டு இருக்குதுடா, ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபிக்கா லியோரியோ பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கிறாங்க. எங்களாலாம் பொறுத்துக்க முடியாது, நாங்கள் அப்படியே குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பேர் அப்படியே குதிக்கிறானுங்க. குதிச்சாலுமே பார்த்தீங்கன்னா மேல் கத்து அடிக்காத காரணத்தினால இவங்க அப்படியே 3 பேருமே செத்து போகிறாங்க. இப்போ குதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கான் சொன்னால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முட்டையை வந்து கையில் ஒரு பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்ச செகண்டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பறந்து கரெக்டாக தரையை இறங்கிட்டாங்க. வா இந்த வருஷம் இருக்கிற எல்லா பசங்களுமே ரொம்ப திறமசாலி இருப்பாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிட்டவர் வந்து பேசிகிட்டே இருக்க. அப்படின்னா சரி நீங்களாம் போகிறதுக்கு பயமாக இருக்குது தானே, இனிமேல் வாய் பேசாமல் இல்லாமல் வாய் மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டொடோவை பற்றி மென்சி பேசிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே முட்டை வந்து வேக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வேக வச்சு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லாருமே முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வா இது கடையில் வாங்கி திங்கிற முட்டையோட உண்மையிலேயே செம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாயில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் கானு பார்த்தீங்கன்னா டோடோ வந்து அந்த முட்டை வேணால் நீயே சாப்பிட்டு வர சமையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து டோட்டோ கொடுக்குறான். ஆமாம் அந்த முட்டை உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே சமயம் மென்சி இருந்துக்கிட்டு என்ன முட்டை சமையல் இருக்குதா, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நாங்கள் தினமும் வேட்டையாடுறது, இந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் வேட்டையாடி சாப்பிட்றது, அதனால தான் நாங்கள் எங்களை கார்மெண்ட்டாக அண்டுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற. உங்களை குறைச்சி மதிப்பிட்டதுக்கு எங்களை மனுஷருங்க அப்படின்னு சொல்லி டோடோ பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக 48 அப்ளிகன் தான் இருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹண்டர் x ஹண்டர் சீசன் வந்து கொஞ்சம் கூட லேக் அடிக்காமல் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க, வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களை நான் புது எபிசோட் சந்திக்கிறேன். Until then, bye from Harish Voice.